இங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் ஒரு நாய்க்கு பிஸ்கெட் போற மாதிரி அதை கூப்பிட்டு அந்த நாயை அப்படியே கொண்டுற மாதிரியான சத்தத்தோட தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. இங்க இந்த ஹீரோவும் காலையில எழுந்து உடனே நைட்டு சமைச்சு வச்ச கறி தொக்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து அதை சூடு பண்ணி அதை பிரெட் தொட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஒய்ஃப் நான் வேலைக்கு போட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா உன்னை வேலைக்கு அனுப்புற விஷயம் தெரிஞ்சா என்னதான் பயங்கரமா திட்டுவாங்க, நீ ஒன்னும் வேலைக்கெல்லாம் போத்தவல, நீ வீட்லயே இருந்து சொல்றாரு. இவரும் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சு வேலைக்கும் கிளம்பிடுறாரு. இவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரால சிகரெட் பிடிக்காம இருக்கவும் முடியாது, அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியாது. இவங்க ஒய்ஃப் சாப்பாடும் சாம்பாரும் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா இவருக்கு சுத்தமா அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்க ஒய்ஃப் அதே டைம்ல கால் பண்றாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஈவினிங்கா டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணதுக்கு போனோம், மறந்துடாதீங்க. போலாம். இன்னைக்கு அப்படியே நம்ம மார்க்கெட்டையும் போயிட்டு ஒரு 8 சுத்தி பார்த்துட்டு ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வந்துடலாம், ஓகேவா? கண்டிப்பா போலாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிருக்காங்க. தலைவன் போன் வச்சதுமே கீமா பாவ பஜ்ஜி ஆர்டர் பண்றாரு. ஒய்ஃபை கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் பைக் டிராவல் பண்ணிட்டு நல்லா பேசிக்கிட்டு இவங்க 2 பேருமே ஜூஸும் குடிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் முடிச்சுட்டு அப்படியே அவங்க மார்க்கெட்டுக்கும் வராங்க. அப்படியே பானிபூரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பக்கத்துல தான் இருக்கேன், 15 நிமிஷத்துல வந்துருவேன், நீ போய் ஷாப்பிங் பண்ணிட்டே இருமா, நான் சீக்கிரமா வந்துடுன்னு சொல்லிட்டு இவரும் பைக் எடுத்து கிளம்பிறாரு. இவங்களும் தனியாவே அந்த மார்க்கெட்ல ஷாப்பிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கும் பசி ஆரம்பிச்சிட்டு இருக்கும். அதனால ஸ்பெஷல் பிரியாணி வாங்கி தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு. இவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவர் போனையும் எடுக்க மாட்டாரு. இவரும் அவங்களோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவங்களுக்கு ரீச்சே ஆகல. இவர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவரோட வாயில ஏதோ ஒன்று பிளாஸ்டிக் மாதிரி மாட்டுது. அதை பார்த்ததுமே இவருக்கு அப்படியே கொமட்ட ஆரம்பிச்சிது. மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கடையுமே மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கே நந்து போயலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் ஃபோன் ட்ரை பண்ணி போகாததுனால மார்க்கெட் ரோடுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க பாத்தீங்களா சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் சாப்பிட்ட பொருளும் இவருக்கு செட் ஆகல போல இது. அதனால வாமிட்டும் எடுத்துக்கிட்டே இருக்காரு. இவங்களோட ஒய்ஃபையும் அந்த இடத்துல ஒரு 2 பேர் கடத்துறாங்க. கறி வெட்டுற மாதிரி ஒருத்தர் இருக்கா, அவன் இவங்களோட பொண்டாட்டியும் அப்படியே துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிச்சிட்டான். அடுத்த சீனே கறி விக்கிற எல்லா கடையுமே ஒரு கிளிப்பிங்ஸாவும் காட்டுறாங்க. அப்படியே பிரியாணி கடையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்தியாவுல சராசரியா ஒரு நாளைக்கு 1000 கணக்குல பொண்ணுங்களும் காணாம போறாங்களா, 600 கணக்குல ஆண்களும் காணாம போறாங்களா. இவங்கள பல பேர் மனித கறிக்காக மட்டுமே காணாம போயிருக்காங்கன்ற மாதிரி இந்த படத்திலையும் சொல்றாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.